வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 550. இது எந்த ரூட்டில் எடுத்து அடிச்சிருக்கானே தெரிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. சரி வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்கான்னு ஒரு ரூட்டு பார்த்துருவோம். அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு. இந்த இடத்துல பாருங்கள் 6896ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9778. அந்த நம்பர் வந்து பாருங்கள் 6789 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 6789. அப்படியே உங்களுக்கு 4Dயாக வந்திருக்கும். இந்த நம்பரை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரம்மி நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கேப் விட்டு வந்திருக்கோம். இந்த நம்பருக்கு அடுத்து வந்து பாருங்கள் இதே ரூட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வீக்லியில் சொல்ல போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள் வீக்லியில் 9202ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 0 1ன்னு வச்சோம்னா 2109ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்மி நம்பர் தான். 00113 இப்படி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் 10ன்னு வச்சோம்னா 9012ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 19ன்னு வச்சோம்னா 9012ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்படி வந்துச்சுன்னா 0113ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 1019ன்னு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. நான் இதில் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த 1019 இந்த நம்பரே கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது எது வருமானு பாருங்கள். அப்படின்னா 1013 வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதோ. நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 1019ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ரூட் படி 4D. இது வந்து இன்றைக்கி வரலைன்னா அடுத்து வந்து பாருங்கள் அடுத்த ரிசல்ட்டே பாருங்கள் 4225ன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள் 2 3 4 5ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5ன்னு வந்துச்சுன்னா 35 43ன்னு அடுத்த வாரம் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. இது அந்த அன்னைக்கு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு கெஸ்ஸிங் போட்டு விட்றேன். அப்படியே பாருங்கள் இந்த மாதத்தில் சி போர்டு 5 வச்சு பாருங்கள் ஒரு 225ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா
522ன்னு வரணும். அது சீபோர்டு மட்டும் பவர் பண்ணி 527. இது வந்து நம்ம அந்த அன்னைக்கு வின்னிங் கொடுத்த நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து 2 நாள் மேலே பாருங்கள் 529. அதில் ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா சீபோர்டு மட்டும் 4 வரும். அப்போ 524 வருதான்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கேப்பு. இது வந்துச்சுன்னா 4 நாள் கேப்பில் வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 524. அப்படியே இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. இங்கே வந்து பாருங்கள் AC 70. அதை ரிவர்ஸ் பண்ணால் AC 07ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதுக்கு மேலேயே பாருங்கள் AC 75. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ஏசியில் 57 வரணும். 57 வந்துச்சுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் நேற்றுக்கு 55, அப்படியே 56, 57ன்னு ரம்மி நம்பர் கூட வரலாம். இது பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஏசியில் தான் சொல்லியிருக்கேன் 57. அந்த ரூட்டில் வரும்னு தோணுச்சுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாருங்கள் அதுக்கு டி போர்டே பாருங்கள் 1. ஒன்றுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 0 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 0க்கு பவர் 5. 8. 8க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 7. 7க்கு பவர் பண்ணோம்னா 2. இந்த 527 ஏற்கனவே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா இந்த 567ன்னு கூட வரலாம். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 4D வந்து உங்களுக்கு சொன்னது 10, 19. உங்களுக்கு ஒரு 2-3 ரூட்டு சொல்லியிருக்கேன். அதில் எது நல்லாயிருக்கோ மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.